வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜாவா பேசிக்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ஜாவா அப்படின்னு பார்த்தோம்னா, ஜாவா இஸ் அ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வந்து நம்ம வந்து ப்ரோக்ராமிங் பேரடிகம் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரோக்ராமிங் பேரடிகம்னா த வே ஆஃப் ரைட்டிங் த ப்ரோக்ராம். இங்கே வந்து ஒரு ப்ரோக்ராமே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஜாவானா இப்படி தான் எழுதணும் அப்படின்றது தான் வந்து இந்த ப்ரோக்ராமிங் பேரடிகம். ஸோ ஜாவாவில் எல்லாமே வந்து கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். வாட் இஸ் கிளாஸ் அண்ட் வாட் இஸ் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஜாவா இஸ் ஆல்சோ known as write once run anywhere programming language. இது ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் இட்ஸ் பைட் கோட். கோட் அப்படிங்கிறது என்னன்னா, இதுதான் வந்து மித்த லாங்குவேஜ்க்கும் ஜாவாக்கும் உள்ள டிஃப்ரென்ஸே. இப்போ மித்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டோம்னா, அந்த அந்த பர்டிகுலர் லாங்குவேஜ்ல நம்ம கோடு எழுதுறோம்னா, அது வந்து கம்பைலோ இல்லை இன்டர்பிரிட்டோ ஆகி டைரக்டாவே மிஷின் கோடா மாறிடும். ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா மாறிட்டு அப்படியே வந்து அது எக்ஸிக்யூட் ஆகி அவுட்புட் கிடைச்சிரும். ஆனா நம்ம ஜாவால வந்து என்ன ஆகும்னா, ஜாவா ப்ரோக்ராம் இதை வந்து நம்ம எப்படி சேவ் பண்ணணும்னா, இதுதான் கிளாஸ் நேம் ஹலோ அப்படின்னு இருக்குல்ல, இதுதான் வந்து கிளாஸ் நேம். ஸோ அந்த கிளாஸ் நேம் டாட் ஜாவா அப்படின்னு நம்ம வந்து இந்த ஃபைலை வந்து நம்ம சேவ் பண்ணி வைக்கணும். இப்படி சேவ் பண்ணி வச்சது நம்ம ரன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹலோ டாட் ஜாவா அப்படின்னு வந்து இருக்க இந்த ஃபைல் வந்து கம்பைலேஷன் ஆகும். கம்பைலேஷன் ஆனதுக்கு அப்புறம் ஹலோ டாட் கிளாஸ் ஃபைலா கன்வெர்ட் ஆகும். இதுதான் வந்து என்னன்னா பைட் கோட் அப்படின்னு சொல்றோம். இந்த பைட் கோடோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் இந்த சென்ஸ் என்னன்னா, இப்போ இது ஒரு விண்டோஸ்ல வந்து நான் இந்த ஜாவா ப்ரோக்ராமை எழுதிட்டு விண்டோஸ்ல கம்பைல் பண்றேன். ஸோ எனக்கு டாட் கிளாஸ் ஃபைலா கன்வெர்ட் ஆகி கிடைச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், அதை மேக் ஓஎஸ்ல போயிட்டு மிஷின் கோடா மாத்தி ரன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சாய்ஸ் இருக்கனால ஜாவா வந்து கொஞ்சம் பாப்புலரா இருக்கு. ஸோ இந்த பைட் கோடை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, JVM ஜாவா விர்ச்சுவல் மிஷின் அப்படின்றதுக்குள்ள வந்து நம்ம இது பண்ணுவோம். இந்த ஜாவா விர்ச்சுவல் மிஷின் வந்து என்ன பண்ணும்னா, இதை வந்து மிஷின் கோடா மாற்றும். இந்த டாட் கிளாஸ் ஃபைலை மிஷின் கோடா கன்வெர்ட் பண்ணி அப்புறமா அந்த மிஷின் கோடை நம்ம எக்ஸிக்யூட் பண்றது மூலமா நமக்கு வந்து அவுட்புட் வந்து கிடைக்கும். இதுல இந்த JVMக்குள்ள வந்து JIT கம்பைலர் அப்படின்ற ஒண்ணு இருக்கும். இந்த JIT கம்பைலர் என்ன அப்படின்னா என்னன்னா, இது வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷன்லாம் இருக்குன்னா, அதை நம்ம ரிப்பீட்டடா கால் பண்ற ஃபங்க்ஷன்ஸோ இல்லை எந்த விஷயத்த நம்ம ரிப்பீட்டடா கால் பண்றோமோ அது எல்லாமே வந்து என்ன பண்ணும்னா மிஷின் கோட கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கும். ஸோ திரும்ப திரும்ப அதை வந்து மிஷின் கோட கன்வெர்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்டரா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஜாவா லேர்ன் பண்ணிக்கிறீங்கன்னா இந்த ஒரு சில வார்த்தைகளை அடிக்கடி கேட்க வேண்டியது வரும். ஸோ JDK அப்படின்னா என்னன்னா, ஜாவா டெவலப்மெண்ட் கிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜாவா டெவலப்மெண்ட் கிட்குள்ள என்னென்ன இருக்குன்னா, JRE, JVM, JIT இது எல்லாமே வந்து JDKக்குள்ளேயே வந்துடும். JRE அப்படின்னா என்னன்னா, ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட். இந்த ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட்குள்ள தான் நமக்கு JVMமும் JITயும் இருக்கும். இந்த JVM தான் வந்து இந்த JVM என்ன பண்ணும் அப்படின்னா, கிளாஸ் ஃபைலை வந்து ரீட் பண்ணிட்டு அதை பைட் கோடா இன்டரப்ட் பண்ணி அந்த பைட் கோடா அப்புறம் மிஷின் கோடா கன்வெர்ட் பண்ணி தர்றது தான் வந்து இந்த JVMோட வேலை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த JVMக்குள்ளதான் JIT கம்பைலர் வந்து இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த JIT கம்பைலரோட வேலை என்னன்னா, மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் கோடெல்லாம் டிடெக்ட் பண்ணி அதை வந்து மிஷின் கோடை கம்பைல் பண்ணி வச்சுக்கும். ஸோ வென்னவர் அந்த கோட் வந்து வந்ததுக்கு அப்புறமா இந்த மிஷின் கோடை வந்து அனுப்பும். ஸோ தட் நமக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் அப்படிங்கறதுனால. நம்ம அடுத்த வீடியோல வந்து எப்படி வந்து ஒரு ஜாவா ப்ரோக்ராமை IDEல வந்து போடுறது அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.